ஆண்டுதோறும் முன்வைக்கிற கோரிக்கை அவருடைய பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும் என்பதாகும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு முன்வந்திருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். அதனால்தான் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆதரவை நாடாமல் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதச்சார்பின்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசு சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மதவழி சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இம்மண்ணில் வாழ வேண்டும். அதற்கான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இந்த அரசு அளிக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, தமிழ் மக்களின் ஒற்றுமைக்காக பாடாற்றிய பெருந்தகை கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கும் அவருடைய பெயரில் விருது வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர் வந்து கூட்டணியின் சார்பா, புதிய கூட்டணி சார்பாக தான் நான் நிறுத்தப்படுறேன் அப்படின்னு கூட்டணிக்கு பெயர் வச்சிருக்காரு. மாநில சண்முகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எங்க வீட்டு யாரும் ஆதரவு கேட்கல, நாங்க யாரும் நிறுத்தவும் இல்ல. இது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பேச்சு வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்னு அவர் கடன் தெரிவிச்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவர் எம்பி வேட்பாளர் தேர்ந்தெடுப்பு தொடர்பா எதிர்ப்பு கேட்கப்பட்டதா, ஆதரவு கேட்டார்? நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதுதான், வழியில் வரும்போதுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு உண்டு. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், ஆதரவை நல்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் பயணிக்க உள்ளேன். ஆகவே எமது கட்சியின் சார்பில் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்கள் பங்கேற்பார் என்று கூறியிருக்கிறேன். சார், பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பதிவுல காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைச்சு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பெயர் வச்சு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பெயர் குறித்து உங்கள்கிட்ட பரிசீலிக்கப்பட்டதா, இல்ல கூட்டணிக்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்கா? என்ன காரணம் சார் அவர் பிசிகாவே அதுல சேர்த்திருக்காரு? இல்ல, அது பற்றி எதுவும் தெரியவில்லை. இனிமேல் ஒரு வேளை அவ்வாறு பேசலாம் என்று தவேக தலைமை எண்ணியிருக்கலாம். எங்களுக்கு அப்படி எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. சார், அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாஜகவிடம் கடிதம் கொடுத்தா அதுக்கு கடிதத்தையும் அகில இந்திய தலைமை ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை புதிதாக ஒரு கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒருவேளை அவர் புதிய கட்சி தொடங்கினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சர்வப்பிரதிநிதி இங்கே வரும்பொழுது துரோகி பட்சவந்தி அப்படின்னு திமுக கோஷம் எழுப்பினாங்க. தலைவர் இந்த முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட முடிவுகள்ல தலைவருக்குள்ள ஒரு புரிதல் இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில அந்த புரிதல் இன்னும் வராம இருக்கு. அப்ப குன்னம் அந்த நிகழ்வாகட்டும், இன்றைய தினம் இங்கு நடைபெற்ற நிகழ்வு தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கிய ஒரு கூட்டணி. அதிலே காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு
அவசரமாக சில அணி சேர்க்கை மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதனை அவ்வளவு இலகுவாக கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். அது கவலையளிக்கக்கூடிய ஒன்றுதான். தலைவர்கள் இரு தரப்பை சார்ந்த தலைவர்களுக்கு இடையிலே இது குறித்த புரிதல்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இருந்தாலும் தொண்டர்களிடையே இன்னும் அந்த புரிதல் ஏற்படவில்லை. அதனால் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். அது ஏற்படுகிறது. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற முன்வைக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி முன்வைக்கக்கூடிய கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறதா? தலைவர் திரும்ப அதிகாரபூர்வமா எங்களுக்கு எது தகவலும் இல்லை. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக நடைபெறவிருக்கிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள தம்பி வன்னியரசு அவர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார். அதிலே பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைக்க உள்ளார். என்றாலும் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவர் முன்வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். ஏற்கனவே பழங்குடி சமூகத்தினரின் சோசியோ எக்கனாமிக் சர்வே சமூக பொருளாதார தகுதி நிலை குறித்த கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது கடந்த திமுக அரசு. அதனை பின்பற்றி ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களின் சமூக தகுதி நிலை, கல்வி தகுதி நிலை, பொருளாதார தகுதி நிலை ஆகியவற்றை எல்லாம் முழு விவரங்களோடு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை உள்ளதையும், ஒட்டுமொத்தத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் உள்ளதையும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அமைச்சர் வன்னியரசு எடுத்துரைக்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் அதை வலியுறுத்துகிறார். சார், மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டுருக்காங்க. சின்ன மாவட்டம் 4 மாவட்டம் தான் வன்னியரசு போட்டுக்கிறாங்க. அது வந்து கண்டனத்துக்குரிய நீங்க உங்க முகநூல்ல போட்டிருக்கீங்க. கண்டனம் இல்ல, 7 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அவர் அமைச்சராக இருக்காரு, அதிலே போட்டிருக்கலாம்னு ஒரு கருத்து. சார், வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாவட்டத்திலே இருக்காரு. அதாவது திண்டிவனம் தொகுதியில வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அமைச்சர் அதாவது பொறுப்பு அமைச்சர் கொடுக்காம அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் பண்ணுங்க? ஏன்னா தன்னுடைய அதுவும் தமிழ்நாடு தான் இருக்கு.